உதய்மின் திட்டத்தில் அதிமுகவின் சுப்ரீமாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர் இருக்கும் வரை உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிடவில்லை. அவர் காலமான பிறகு மின் திட்டத்தில் உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார். இந்த உதய்மின் திட்டத்தில் கையொப்பமிட்டதனால் அதிகாரங்கள் அனைத்தும் ஒன்றிய அரசிற்கு சென்று விட்டன. ஒரு கடன் வாங்க முடியாது. இந்த டாரிஃப் நிர்ணயிப்பது கூட ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில், அழுத்தத்தின் பேரில் தான் இப்பொழுது இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்ற அறிஞருக்கு இருந்த போதிலும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொலை வழக்குல கூட வந்து என்கவுண்டர் நடந்திருக்கு. திருநெல்வேலியில உங்க கட்சியோட ஜெயக்குமார் வந்து விசாரணை மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. யாரும் கைது பண்ண இல்ல, அதாவது நமக்கு என்னன்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறை மீது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கண்டுபிடிக்காத முடியாத வழக்குகள்லாம் கண்டுபிடித்தவர்கள். அதே நேரத்தில் புலன் விசாரணையில் நாம் தலையிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கோணத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவே சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார்கள். வெகு விரைவில் உண்மை வெளியில் வரும். தமிழக ஆளுநர் வந்து இந்தியா பாதுகாப்பு பேசுறாரு. தமிழகத்துல வந்து பாதுகாப்பு கம்மியா இருக்கு. முதல்ல ஆளுநர் வந்து உள்துறை அமைச்சர்கிட்ட சந்தித்து குஜராத்ல இருந்து போதைப் பொருள் வருவதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு குஜராத்தில் இருந்தா போதைப் பொருட்கள்லாம் வருது. போதைப் பொருட்களை தடுத்தினாலே எல்லா குற்றங்களும் குறைஞ்சிடும். பிரச்சனை எங்க? குஜராத்ல வந்து போதைப் பொருள் தொழிற்சாலையை பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்து துறைமுகம், கான்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம்னு அதானியோட துறைமுகத்திலிருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்துக்கு வந்து, கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து சென்னைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்றதுதான் செய்தி. மாண்பு முதலமைச்சர் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும். அது அவர்களுடைய கட்சி பிரச்சனை. ஒன்றிணைப்பதும் ஒன்று இணையாமல் இருப்பதும் அதுல நாம கருத்து சொல்றதுக்கு ஒன்றே இல்லை. தமிழகத்துல வந்து தலித் மக்கள் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து பாதுகாப்பு கம்மியா இருக்கு, தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இதை வந்து பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி வந்த பிறகு தலித்துகள், சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆயுதங்களாலும் மட்டுமில்லை, சொற்களாலும் தாக்கப்படுகிறார்கள். இது பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் இது இருக்கு. யாரையும் விட்டு வைப்பதில்லை, எல்லாரையும் கடித்து குதறுவது. யாரை எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது. ஓய்வு பெற்ற நீதி அரசரை கூட இன்னைக்கு அண்ணாமலை வந்து இதே பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. அவர்கள் வந்த வழியில எப்படியோ அப்படிதான் பேசுறாங்க. வெறுப்பு அரசியல், எல்லாரையும் தாக்குவது. இப்ப பாஜக தலைவர் யாரை தாக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். யாரையாவது இவரை விட்டு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. தோழமை கட்சிகளையும் விடுறதில்ல, எதிர்கட்சிகளையும் விடுறதில்ல, ஆட்சியாளர்களையும் விடுறதில்ல, எல்லாரையும் பேசுறாருன்னா இது என்ன ஒரு பொது வாழ்க்கையில? இப்ப நீங்க கூட கேக்குறீங்க, சசிகலா அம்மாவை பத்தி கேட்டா, சசிகலா அம்மாவை பத்தி பேசுறதுக்கு எங்ககிட்ட ஒன்னும் விடையோ காரணமோ இல்லை. நாங்க எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? அது அவருடைய கட்சி பிரச்சனை. ஆனா இவர் எல்லாத்திலையும் மூக்க நுழைப்பார். இப்ப எங்களுக்கும் சவார்கருக்கும் வந்து கொள்கை ரீதியான பிரச்சனை, எங்களுக்கும் கோட்சேக்கும் கொள்கை ரீதியான பிரச்சனை. என்ன நடந்தது நாங்க சொல்லுவோம். ஆனா கோட்சேவுடைய குடும்பத்தை, கோட்சேவுடைய தாயை, கோட்சேவுடைய மனைவியை இதுவரைக்கும் யாரையாவது தாக்கியிருக்காங்களா? சவார்கருடைய மனைவியை, சவார்கருடைய தாயை யாரா தாக்கியிருக்காங்களா? இதுதான் காங்கிரஸுடைய நாகரிகம். ஆனா இவர் அப்படி கிடையாது. எல்லாரும் இறந்து போன அம்மையார் ஜெயலலிதாவை தாக்குவாரு. பெண்களும் கிடையாது, முதியவர்களும் கிடையாது, ஓய்வு பெற்ற நீதி அரசையும் விட்டு வைப்பது வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியலை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பேசிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளாம் ரசிச்சுட்டே இருக்கணும். அதை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.